ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சாலட் பார்க்கலாம். ஸோ அதோட பேர் வந்து நைட் சாலட். ஸோ இது வந்து டயட் சாலட் ஆல்சோ. ஸோ அதனால் நான் நைட் டயட் சாலட்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கார்ன், தயிர், சால்ட், பெப்பர், குக்கும்பர், வேர்க்கடலை, கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த கார்ன் வந்து எல்லாமே பச்சையாக தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன், வேக வைக்கல. உங்களுக்கு வேணும்னா வேக வச்சுக்கலாம். ஸோ இது சாலட்ன்றதுனால பச்சையாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலான்றதுனால கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ பீனட்ஸ் பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கோங்க. ஸோ ஊற வைக்காமல் நீங்கள் வைக்கணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட வைக்கலாம். பட் டயட்ன்றதுனால நம்ம வந்து ஊற வச்சியும் வச்சுக்கலாம். இல்லை தனியாக வந்து அப்படியே போட்டிங்கன்னா அந்த தண்ணியிலேயே ஊறிடும். நீங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து ஊற வைக்க தேவையில்லை. நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து கேரட் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கேரட்டை வந்து துருவிக்கலாம் நம்ம. நான் வெறும் சிம்பிளான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ நான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிக்கும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேரட் எடுத்தாச்சு. அதே மாதிரி குக்கும்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ சாலட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு கப் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னா 2 கப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது நைட் சாலடுன்னா நைட் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. 6 to 7 o'clock நம்ம வந்து டின்னர் எப்போவுமே வந்து ஒரு ஹெல்த்தியான நம்ம வந்து ஒரு ஃபுட்டு எடுக்கிறோன்னா 7-8 o'clock நம்ம வந்து டின்னர் எடுத்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த டைமில் இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது 1 கப்பு மாதிரி எடுத்தாச்சு. ஸோ இதோட ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். ஸோ இது வந்து டெய்லி கூட சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. ஸோ இது நீங்கள் வந்து டெய்லி சேர்த்துக்கிறது இந்த மாதிரி சாலடில் கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இதில் வந்து பஜ்ஜி பண்ணலாம், எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து வேக வச்சுருக்கேன் நான். இது பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாததுனால வேக வச்சு நம்ம வந்து இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் துருவ முடியாது, அதனால் நான் கட் பண்ணிக்கிறேங்க. இதை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் இதை. ஸோ குழந்தைங்களாம் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில இப்போ குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை
ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டாச்சு. இப்போ வந்து குக்கும்பர், அதே மாதிரி கேரட், ஸோ இதோடு சேர்த்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு கார்ன் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த கார்ன் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வந்து வேக வச்சு கூட எடுத்துக்கலாங்க. இது வந்து வேர்க்கடலை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ தேவை தயிரோ அவ்வளோ வந்து தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு மிக்ஸப் பார்க்குறதுக்கு தான். ஸோ இந்த மயனைஸ் அது இதுன்னு எதுவுமே சேர்க்காதீங்க. இது வந்து ஹெல்த்தி டிஷ்ஷு. ஸோ அதனால் ஹெல்த் ஓரியன்டாக பார்த்துட்டு எல்லாமே இதில் சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ இதுக்கு வந்து காரம்ன்றது வந்து பெப்பர் தாங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து பெப்பர் தான் போடுறேன். அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது இமீடியட், இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் எல்லாமே இருந்ததுன்னா. ஸோ வீட்டில் இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் தயிர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தயிர். அவ்வளோதான், சாலட் ரெடி. இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் யாருக்காவது சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுங்க. நீங்கள் கொத்தமல்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். ஸோ இது மேலே பெப்பர். நைட் டயட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.